குற்றவாளிகளை எப்பவுமே குறைச்சி எடை போடக்கூடாது. இவங்களோட பெரிய பிள்ளையே அதுதான். இதுவும் கூப்பரோட கேஸ் மாதிரி தான் போய் முடிய போகுது. கூப்பரோட கேஸா? அது என்னாச்சு? பேசுறது கேக்குதா? இங்க சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு. 6 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம். இங்க மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. நானும் ஜாக்கும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். ஆமா, ஃபைல்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. நான் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன நினைக்கிற கெவின்? குடியேறதுக்குள்ள தேடி முடிச்சிருவாங்க. ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். எப்படியும் தப்பிக்க சான்ஸ் இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. சும்மாவே காட்டுக்குள்ள தேடுறதுன்னு அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுவும் இப்படி மழை வேற கொட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க எதையும் கண்டுபிடிக்க போறதில்லை. எதனால அப்படி கன்ஃபார்மாக சொல்றீங்க? இல்லை கெவின், குற்றவாளிகளை எப்பவுமே குறைச்சி எடை போடக்கூடாது. இவங்களோட பெரிய பிள்ளையே அதுதான். இதுவும் கூப்பரோட கேஸ் மாதிரி தான் போய் முடிய போகுது. கூப்பரோட கேஸா? அது என்னாச்சு? அது ஒரு சிக்கலான கேஸ். 40 வருஷம் ஆகியும் இன்னும் சால்வ் பண்ண முடியல. போலீஸ் அவனை ரொம்ப குறைச்சி எடை போட்டிருந்தாங்க. 1000 அடி உயரத்திலிருந்து ஒருத்தனால தனியாக தப்பிக்க முடியுமான்னு அவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அவனை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவம், அவன் சாதாரண மனுஷனும் இல்லை. அந்த ஹைஜெக் வளமையானதும் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வச்சது. முதல்ல ஒரு ஹைஜெக் அவ்வளவு ப்ரொஃபஷனலாக பண்ணலான்னு காட்டினது அவன் தான். அவன் பேர் கூப்பர், டிபி கூப்பர். கேஷில் பே பண்ணி சியட்டலுக்கு ஃப்ளைட் நம்பர் 305 டான் கூப்பர் என்ற பேரில் ஒருத்தன் டிக்கெட் வாங்குறான். அவனுக்கு ஒரு 40 வயசு இருந்திருக்கும். பார்க்குறதுக்கு நார்மலாக கையில் சூட்கேஸோட சீட் நம்பர் 18 உட்கார்ந்தவன் ஃப்ளைட் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு கையில் சின்னதாக என்னமோ எழுதி கொடுத்தான். படித்த ஏர் ஹோஸ்டஸ் ஷாக் ஆகுறாங்க. என்கிட்ட ஒரு வெடிகுண்டு இருக்கு, அமைதியாக பக்கத்தில் உட்காருன்னு அதில் எழுதி இருந்துச்சு. தன்னோட டிமாண்ட்ஸை பைலட் கிட்ட பேசுகிறான். சியட்டலில் ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது $2 லட்சம் அமெரிக்க டாலரும் 2 பேராஷூட்டும் வேணும்னு கேட்குறான். இதில் முக்கியமானது என்னென்னா, அந்த 2 லட்சம் அமெரிக்க டாலரையும் $20 நோட்டாக இருக்கணும்னு கேட்டான். கூப்பர் கேட்டதை கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு கொடுக்கும்போது ஃப்ளைட்டில் இருந்த 36 பேரையும் இறக்கி விட்டுட்டு பைலட்டையும் 8 மெம்பர்ஸ் கொண்டு அவங்க க்ரூவையும் மட்டும் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டை மெக்சிகோ போக சொன்னான். ஃபியூவல் சியட்டலில் ரீஃபில் பண்ணாலும் மெக்சிகோ போக ஃபியூவல் பத்தாதுங்கிறதால இடையில மறுபடியும் லேண்ட் பண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாம்னு சொன்னான். FBI அதுதான் சான்ஸ்னு மறுபடியும் ரீஃபில்லிங்க்கு வரும்போது கூப்பரை பிடிக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃப்ளைட் பாதி வழியில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது இருண்ட வானத்தில் கொட்டுற மலையில் 5000 அடி உயரத்துல இருந்து குதிச்சிருக்கான். கையில் $2 லட்சம் அமெரிக்கன் டாலர் பணத்தோட. மனுஷங்க டிபி கூப்பரை கடைசியா பார்த்தது அன்னைக்கு தான். அப்புறம் டிபி கூப்பருங்கிற பேர்ல நிறைய ஃபோர்ஜரிஸ் நடந்துச்சு. பலரை சந்தேகத்தில் அரெஸ்டும் பண்ணினாங்க. பட் ரியல் டிபி கூப்பர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. FBI டிபி கூப்பருக்கு கொடுத்த பணத்தோட சீரியல் நம்பரை ரிலீஸ் பண்ணினாங்க.
அதை வச்சு அவனை பிடிக்க முடியுமான்னு பார்த்தாங்க. சரியா அந்த ஹைஜேக் நடந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் 1980 ஒரு சின்ன பையன் பீச்சில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பேக் கிடைச்சிது. அதில் பாதி எரிஞ்சு போன 20,000 வேர்த்தான $20 நோட்ஸ் கிடைச்சிது. அது டிபி கூப்பர் எஸ்கேப் ஆகும்போது மிஸ் ஆகின கொஞ்சம் நோட்ஸ்ன்னு FBI கண்டுபிடிச்சாங்க. கூப்பர் இதை பணத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கான்னு நீ நினைக்கிறியா தேவி?